எடுத்த உடனேயே கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரை காட்டுறாங்க. அவர் முதலாக கான்ஸ்டபிளாக ஒரு சிறைச்சாலையில் வேலைக்கு சேர்றாரு. அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் யாருமே தன்னை மதிக்கிறதில்ல அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி எஸ்பி கிட்ட போய் சொல்கிறாரு. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, வேறு எங்கேயாவது எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஸ்பி சொல்கிறாரு, வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கே இதை விட மோசமான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன செய்வேன்? இங்கேயே நீ ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு எஸ்பி ஒரு சில அறிகுறி சொல்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் தொடர்ந்து அங்கேயே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. சிகா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ரவுடி அடிக்கடி அந்த சிறைக்கு வந்துட்டு போகிறது சகஜமாச்சு. ஒரு முறை அந்த ரவுடி அந்த சிறைக்கு வந்துட்டு அங்கேயே நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. சிங்கம் காட்டில் இருந்தாலும் கூட்டில் இருந்தாலும் அது ராஜா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடி வெளியே இருந்தாலும் உள்ளே இருந்துக்கிட்டே தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு கேங்கை உருவாக்கி தனக்கு தேவையான எல்லாத்தையுமே உள்ளே இருந்தே செய்ய ஆரம்பித்தான். சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே இருக்கக்கூடிய ரவுடிகளை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். இதற்கிடையில் அந்த சிறைச்சாலையில் ரவுடிகளுக்கு இடையே ஒரு பயங்கரமான கலவரம் ஏற்படுது. அதிலிருந்து 8 மாதத்துக்கு பிறகு இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி அந்த சிறைச்சாலையில் எதுக்காக கலவரம் நடந்துச்சு, யாரெல்லாம் இதுக்கு காரணம், அதை பற்றிய ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கேட்குறாங்க. இதுக்காக காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்களை நியமனம் செய்து அந்த அதிகாரி இந்த சிறைக்கு வந்து விசாரணை செஞ்சிட்ருக்காரு. நீண்ட காலமாக அந்த சிறையில் வேலை செய்யக்கூடிய கட்டபொம்மனை விசாரிக்கிறாங்க. கட்டபொம்மன் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அந்த கலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிகா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ரவுடியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை பற்றிய செய்திகளை கட்டபொம்மன் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. சிகாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க 3 பேர். அந்த 3 குற்றவாளிகளுமே சிகாவுக்கு வலது கை போல் செயல்பட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் கிறிஸ்டின், அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர். அவர் மனசு மாறி ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் போதிக்க ஆரம்பித்தார். சிகாவுக்கும் அந்த போதனையை செஞ்சார். ஒரு கட்டத்தில் அந்த போதனையை கேட்டு மனசு மாறின சிகா, இனிமேல் நான் ரவுடிசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செஞ்சான். அந்த நேரம் ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் அந்த சிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு நான் சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுக்குறாரு. அடுத்த சீனில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணின குற்றத்துக்காக ஒரு பார்த்தி அப்படிங்கிற ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்து உள்ளே போடுறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தாங்க ஹீரோ. உள்ளே வந்த பார்த்தி கட்டபொம்மன்ட்ட சொல்கிறாரு, நான் உண்மையிலேயே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணட, நான் நிரபராதி, எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் தான் கட்டபொம்மன் கிட்ட இந்த விசாரணையை நடத்திட்டுருக்காரு. பார்த்தியை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த இஸ்மாயில் பார்த்தியோட லவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவருக்கு கொலை பண்ணுற அளவுக்கு தைரியம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தியோட லவர் சொல்கிறாங்க. பார்த்தியும் பார்த்தியோட அம்மாவும் 2 பேருமே சேர்ந்து ஒரு தள்ளு வண்டியில் ஒரு சின்னதாக கடை மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டுருக்காங்க. அந்த கடைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அடிக்கடி வந்து போகிறாரு. அவருக்கும் பார்த்திக்கும் பழக்கம் ஏற்படுது. பார்த்தி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேங்க்கில் லோனுக்கு ட்ரை பண்ணுறாரு. பார்த்திக்கு அந்த லோன் கிடைக்கிறதுக்கு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. ஒரு நாள் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தன்னுடைய வீட்டில் பைப்பு லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளம்பரை வர சொல்கிறாரு. ஆனால் பிளம்பர் வரலை. இதை கேள்விப்பட்ட பார்த்தி தனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காரு, நாம் ஒரு சின்ன உதவியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஐஏஎஸ் உள்ளே இருக்கார். வெளியே இருக்கக்கூடிய அந்த பைப் லீக்கேஜை இவரே சரி பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்க்காமலே அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் கொண்டு வந்த அந்த ஆக்ஸா பிளேடை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து புறப்படுறாரு. இதை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி மேன் அங்கிருந்து பார்க்குறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த ஐஏஎஸ் கொலை செய்யப்பட்டு கிடக்காரு. அந்த மிலிட்ரி மேன் லோக்கலில் உள்ள போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. இந்த பையன்தான் கொலை செஞ்சுருக்கணும், கையில் ஆக்ஸா பிளேடோட நைட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியே போனால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாட்சி சொல்கிறாரு. இப்போது அந்த கதாநாயகன் பார்த்தியை எந்த கேள்வியும் கேட்காம அழகா தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டுட்டாங்க. இதுக்கிடையில் அங்கே இருக்கக்கூடிய சிகா அப்படிங்கிற அந்த ரவுடியை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக திகார் ஜெயிலிருந்து ஒரு எஸ்பியை கொண்டு வந்து இந்த ஜெயிலில் போடுறாங்க. அந்த எஸ்பி ரவுடியை பார்த்து, உங்ககிட்ட ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன், அதை இதோடு நிப்பாட்டிக்க, இதுக்கு மேலே
நீ தொடர்ந்து ட்ரக்ஸ் எல்லாருக்கும் சப்ளை பண்ண அப்படின்னா என்னோட சுயரூபத்தை பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இதை கேட்ட சிகா ரவுடி அந்த எஸ்பியை பார்த்து சொல்கிறாரு, நான் பவுடர் சப்ளை பண்ணுறதை நிப்பாட்டி பல நாள் ஆச்சு. ஆனால் என் பேரில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அவங்க யார் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அவங்கள கண்டுபிடிக்கிறது உன்னோட வேலை. அதை முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சிகா போகிறாரு. படத்தோட நாயகன் பார்த்தி சிகாவை சந்திக்க முயற்சி பண்ணுறாரு. சிகாவை ஒரு கட்டத்தில் சந்திக்கிறாரு. நீ பண்ணின தப்புக்காக நீ உள்ளே இருக்க. ஆனால் எந்த தப்புமே பண்ணாமல் நான் வந்து உள்ளே இருக்கிறேன். நான் எதுக்காக உள்ளே இருக்கணும்? நீ செஞ்ச தப்புக்காக நானும் இப்போ உள்ளே வந்து கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கிடையில் புதுசாக வந்திருக்கக்கூடிய எஸ்பிக்கும் அந்த ஜெயிலில் சிகாவுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய வெளிநாட்டு குற்றவாளிக்கும் இடையில் ஒரு இடத்துல சண்டை வருது. அந்த வெளிநாட்டு குற்றவாளி எஸ்பியோட கழுத்தை பிடிச்சி நிற்கிறாரு. இதனால் பயங்கரமாக காண்டான எஸ்பி அந்த வெளிநாட்டு குற்றவாளியை பயங்கரமாக கவனிக்கிறாரு. பல பேர் சேர்ந்து அந்த ஒரு குற்றவாளியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த வெளிநாட்டு குற்றவாளி இறந்து போகிறாரு. இதுக்கிடையில் ஹீரோ பார்த்தியை வேனில் ஏற்றி விசாரணை அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த புது எஸ்பி. போகிற வழியில் ஹீரோவுடைய வீட்டில் கொண்டு போய் இறக்கி விடுறாரு. ஹீரோ தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவையும் தன்னுடைய காதலியையும் பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு. வக்கீல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கடையை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்புறாங்க. எஸ்பி கிட்ட ஹீரோ வந்து கேட்குறாரு, என்னை இப்படியே விட்டுட்டு போயிருங்க, நான் எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிடுறேன். என்னை விட்டால் எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய காதலிக்கும் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அப்படிலாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வக்கீல் பார்த்திபன்ட்ட சொல்கிறாரு, அந்த உண்மையான குற்றவாளியே நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா தான் உனக்கு பெயில் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உனக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா உன் பக்கத்து எவிடன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் திரும்பவும் செல்லில் கொண்டு போயிட்டு பார்த்தியை விடுறாங்க. பார்த்திக்கிட்ட அந்த எஸ்பி கேட்குறாரு, டிசம்பர் 20 ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் நடக்க போகுது. உன்னுடைய குரூப் தான் அங்கே சமையல் செய்ய போகிறாங்க. நான் ஒரு சின்ன மாத்திரையை தருவேன். அந்த மாத்திரையை மட்டும் அந்த சாப்பாடில் நீ கலந்து விடணும். நீ இதை எனக்காக செஞ்சால் அந்த ரவுடிக்கிட்ட பேசி அவன் தான் கொலை செஞ்சான் அப்படிங்கிறத ஒத்துக்க வச்சு உனக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு எஸ்பி கேட்குறாரு. இதுக்கிடையில் 8 மாதத்துக்கு பிறகு இப்போ அந்த இஸ்மாயில் அப்படிங்கிற ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விசாரணை பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கெத்த பேசுகிறாரு. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்கிட்ட சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு சாவி இங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒரு குழு கொடுத்துட்டா அவன் எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஏன்னா அந்த நரகத்திலேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் அவன் இருப்பான். இதுக்காக அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அவனை நம்ம குற்றம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்காரு. இதோட இன்டர்வல் வருது. அந்த சிறைச்சாலையில் டிசம்பர் 20 பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அப்போது எஸ்பி சொன்ன மாதிரியே ஒரு மாத்திரையை அந்த சாம்பாரில் கலந்து விடுறாரு நம்ம ஹீரோ. இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்கும் வயிற்று வலி ஏற்படுது, வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இன்னொரு சாப்பாடை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ரவுடி சிகாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரவுடிக்கு வாயிலிருந்து நுரத்தள்ளி டக்குன்னு இறந்து போகிறாரு. இதை கேள்விப்பட்ட எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. வயிற்று வலி மாத்திரத்தானே நான் கொடுத்தேன், எப்படி இவன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி இங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கட்டபொம்மன் இதை பார்த்துட்டு ரொம்ப நடுங்கிறாரு. இதனால் அந்த ஜெயிலில் ஏகப்பட்ட கலவரம் ஏற்படுது. ரவுடிகள் ஒருத்தரை கேங்கு மாதிரி சேர்த்துக்கிட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் அதே ஜெயிலில் யாருக்கும் தெரியாமல் எதிர்க்கட்சி எம்எல்ஏ 3 பேரையும் அங்கே வச்சுருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ரவுடிகளுக்கும் மற்ற கைதிகளுக்கும் யாருக்குமே தெரியாமல் வச்சுருக்காங்க. ஜெயிலில் கலவரம் நடக்கிறத கேள்விப்பட்டு உயர் அதிகாரிகள் எஸ்பிக்கு கால் பண்ணி பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதுக்கிடையில் உள்ளே இருக்கக்கூடிய ரவுடிகள் அந்த 3 எம்எல்ஏவையும் கண்டுபிடிச்சி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இதை உள்ளே இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்துட்டு ரகசியமாக எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். அந்த எஸ்பி தனக்கு கீழே ஒரு படையை திரட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டு அந்த 3 எம்எல்ஏக்களையும் சேஃபான ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு.
அந்த நேரம் அங்கே இருக்கக்கூடிய ரவுடிஸ் எல்லாருமே எஸ்பியை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. சிகாவை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகள் எஸ்பி கிட்ட கேட்குறாங்க. எஸ்பி உடனே தப்பிக்கிறதுக்காக பார்த்தி மேலே பழிய போடுறாரு. இவன் தான் கடைசியாக கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தான். அந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு தான் உங்கள் சிகா இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பார்த்தி மேலே அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தி உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியை குத்தி கொலை பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளை பார்த்து, எதையுமே செய்யாமல் நான் உள்ளே வந்தேன், இப்போ என்னைய எல்லாமே செய்ய வச்சிட்டிங்களாடா, இதுக்கு மேலே என்னடா இருக்குது, நான் என்ன செய்யணும், இன்னும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. பார்த்தி மேலே இருக்கக்கூடிய நியாயத்தை அந்த ரவுடிஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கிடையில் கட்டபொம்மன் தான் ஒரு அரசியல்வாதி கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த சிகாவை போட்டு தள்ளியிருக்காரு. அந்த பழியை தூக்கி பார்த்தி மேலே போட்டுக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ பார்த்தி, அவங்க அம்மாவும் பார்த்தியோடைய லவ்வரும் 2 பேருமே சேர்ந்து ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துகிற மாதிரி கட்டுறாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டு மொட்டை போடுறத விட இருக்கிற இடத்துலையே ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதே ஜெயிலில் கிச்சனில் ஃபுல் இன்சார்ஜாக இருக்கார். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.